விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடாக மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை விக்கிரவாண்டியில் உள்ள எமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது, விவரங்களை சொல்லுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. பிரதான கட்சிகளில் ஒன்றான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருந்தாலும் திமுக, பாமக, நாம் தமிழர் என இந்த மும்முனை போட்டி நிலவுகிறது. நோட்டா என்ற வேட்பாளர் பட்டியலும் சேர்த்து மொத்தமாக 29 வேட்பாளர்கள் பட்டியல். 29 பேர் இதில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். திமுகவில் அன்னியூர் சிவா, அதே போல் முதன்முறையாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்பதனால 2வது இடத்துல இருக்கிறது. அந்த பட்டியலை பார்க்கலாம். அதற்கு பிறகு பாமக, இது தவிர்த்து சுயேட்சை வேட்பாளர்கள், ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திய இந்த கரும்பு விவசாயிகள் சின்னம், அதே போன்று விசிக பயன்படுத்திய பானை சின்னம், அதே போன்று ஓபிஎஸ் பயன்படுத்திய பலாப்பழம் சின்னம் போன்ற முக்கியமான இந்த சின்னங்கள் எல்லாமே இந்த நிறைய சுயேட்சைகள் பெற்றிருக்கிறார்கள். 29 வேட்பாளர்கள் இருப்பதனால 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. தற்பொழுது அதற்கான மாதிரி வாக்குப்பதிவு, அந்த மாக்போல் என்று சொல்வார்கள், மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையில் நடத்தப்படும். இங்கே பார்க்கலாம், 29 மொத்தமாக 29 வேட்பாளர்ன்றதுனால 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள். அது ஒப்புகைச்சீட்டு இயந்திரம். யாருக்கு வாக்களித்திருக்கிறார் என்பதை வாக்காளர் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்திலிருந்து அந்த யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை அவருக்கு காண்பிக்கும். இது எண்ணிக்கையின் பொழுதும் இந்த ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்திலிருந்து அதை சுழற்சி முறையில் அதை எடுத்து வாக்கு எண்ணிக்கையை சரிபார்ப்பதற்காக அதை பயன்படுத்துவார்கள். தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே அதற்கான பயிற்சிகள் எல்லாமே வழங்கப்பட்டு இங்கே ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இந்த ஒரு வாக்குப்பதிவு மையத்திலுமே ஆஃபீஸர் இருப்பார்கள். அவர்களிடம் அந்த என்ன ஆவணங்களை வாக்காளர்கள் கொடுக்கிறார்களோ அந்த ஆவணங்களை சரிபார்த்த பிறகு மையிட்ட பிறகு இங்கே வாக்குப்பதிவை அவர்கள் தனது வாக்கினை செலுத்தலாம். அதற்கான ஒரு மறைவிடமும் அமைக்கப்பட்டிருக்கார். அதே போல் இந்த ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலும் வெப் கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக நேரடியாக தேர்தல் ஆணையம் இவை கண்காணிக்கிறது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவில் மொத்தமாக 276 வாக்குப்பதிவு மையங்கள். இந்த 276 வாக்குப்பதிவு மையங்களிலும் பதற்றமானவை மற்றும் மிகவும் பதற்றமானவை என 45 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கே கூடுதல் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பதற்றமான வாக்குச்சாவடி. இங்கே துணை இராணுவத்தினரும் இந்த பதற்றமான வாக்குச்சாவடியில் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸும் இங்கே பாதுகாப்புக்காக கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவில் இந்த தேர்தலை ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகவும் திமுக பார்க்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் நடந்த இந்த மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய, அதாவது முன்பு ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம், அதில் அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா என்றும் எதிர்க்கட்சிகள் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு திமுகவும் போட்டியிட்டிருக்கிறது. இதற்கு முன்பு நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே விசிகாவினுடைய வேட்பாளர் ரவிக்குமார் 72,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுக 2வது இடத்தில் 65,000 வாக்குகளை பெற்றிருந்தது. இதற்கு முன்பு 2019 இங்கு ஒரு இடைத்தேர்தலை இந்த தொகுதி சந்தித்திருக்கிறது. அப்பொழுது அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த தொகுதியில் தற்பொழுது அதிமுக போட்டியிடவில்லை என்றாலும் அந்த அதிமுகவினுடைய வாக்குகளை யார் பெறுவது என்பது பாமகவும் நாம் தமிழரும் இந்த கடந்த பிரச்சாரங்களில் அவர்கள் அந்த வாக்கினை அதிமுகவினுடைய வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வகையில் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டதையும் பார்க்கிறோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடைத்தேர்தலாகவும் இருக்கும். வரும் 13ஆம் தேதி இதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவுகள் 7 மணிக்கு தொடங்கியுடன் இந்த தொகுதி முழுவதுமே காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு பணிகளிலும் அதற்கான முன்னேற்பாடுகளிலும் இருக்கிறார்கள். 2800 போலீசார் அதற்கான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.